இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, சிம்ம ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு, அதாவது ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு 2026 பிறக்குது இல்லைங்களா? அந்த தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்க போகுதுன்னு பார்க்குறோம். அதாவது ஏப்ரல் 14லேருந்து 13 ஏப்ரல் 2027, 26 ஏப்ரல்லேருந்து 27 ஏப்ரல் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு வருட காலம் சிம்மராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்க போகுதுங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள், எதையும் அதிகம் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்தில் மூட நம்பிக்கைக்குள்ள போகாமல் உள்ளது உள்ளவாறு எப்படி ஒளி தத்துவம் நம்மளுடைய கர்ம பலனை இந்த வாழ்க்கையில் இந்த குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி, இந்த ஆண்டு கிரகத்தின் சஞ்சாரம் வைத்து இந்த சிம்மராசிக்கு எத்தகைய ஒரு தாக்கத்தை வாழ்க்கையில எந்த திசையில் சில திருப்பத்தை கொடுக்க போகிறார், எது மாதிரி வாழ்க்கை சம்பவங்களை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் துல்லியமாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, சிம்மராசிக்கு 8ஆம் இடத்திலே சனி இருந்து அஷ்டம சனி என்று சொல்லப்படுகிற விஷயம் இருக்கவே நமக்கு தமிழ் புத்தாண்டு பிறக்குது. கடந்த ஒரு வருடமாக அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் முன்னமே பார்த்தீங்கன்னா இந்த புத்தாண்டு முழுக்க நாம் அஷ்டம சனி தாக்கங்கள் இருக்குது. பட் இதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மக நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் அஷ்டமணி தாக்கத்திலேருந்து வெளியில் வந்துட்டு இருக்காங்க. பூர நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க ஃப்ரெஷ்ஷாக உள்ள அதை பாதிப்பை உணரப் போகிறார்கள். என்ன சார் அஷ்டம சனி பண்ணும் அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு விஷயத்து மேலே ஒரு விருப்பம் இருக்கோ, எது நமக்கு மனசுக்கு இதமான ஒரு விஷயமாக இருக்கிறதோ, வயது வித்தியாசம் இல்லாமல், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இளைய வயதினராக இருந்தாலும் சரி, குழந்தை பருவத்தில் இருக்கக்கூடிய 10, 15, 20 வயசுக்குள்ள இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, 30, 35 வயசில் இருக்கக்கூடிய நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி, 45, 50 வயதில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள், வியாபாரிகள், தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படுகிற 60+ கேட்டகரியில் இருக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, அந்தந்த வாழ்க்கை ஸ்டேஜஸ் தகுந்த, அந்தந்த வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரி பருவத்தில் இருக்கீங்க, எந்தெந்த ஸ்டேஜில் இருக்கீங்க, அந்தந்த படிநிலைக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பிடித்த, உங்களுக்கு மிகவும் மனசை வருடக்கூடிய செயல்களை செய்து உங்கள் பிடித்த விஷயத்தை நம்ம கையில் பெற முடியவில்லை, நமக்கு எது நமக்கு கம்ஃபர்ட்டாக இருந்ததோ அந்த கம்ஃபர்ட் இப்போ இல்லை நமக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுப்பவர் தான் அஷ்டம சனி. சார் அப்படின்னா என்ன சார் சொல்ல வரீங்கன்னா, வேலையில் இருக்கிறவங்களுக்கு வேலையில் ஒரு பிரச்சனை, ஒரு மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ் அஷ்டம சனி வந்ததுன்னா அவருக்கு பிடிக்காத இடத்த, முடியாத ப்ராடக்டை, கஷ்டப்படுற ப்ராடக்டை வைக்க சொல்லி அவரை ஊர் ஊராக அலைய வச்சு எப்போ அஷ்டம சனி முடியுதோ அப்போ தான் உள்ளூருக்குள்ளே ஒரு நல்ல பொசிஷனுக்கு வருவார். அதே மாதிரி தான் எல்லா நபருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். இதே பார்த்திங்கன்னா இளம் வயதினர் காதல் அது மாதிரி விஷயத்தில் அவதிப்பட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு காதல் பிரேக், லவ் பிரேக்கப்லாம் அதே மனசை வருடக்கூடிய அமைப்பாகவும், தாடி விட்டுட்டு ஏதோ ஒன்றுன்ட்டு எதையோ இழந்த மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பார். சரி சாமி, இது ஓகே. வேற ஏதோ கிரகங்கள் நமக்கு பாசிட்டிவாக இருக்கான்னு பார்த்தா, குரு 11ஆம் இடத்துலேருந்து ஓரளவுக்கு நம்மளை என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் மனசு விடாமல் ஓரளவுக்கு நம்ம ஒரு லாபத்தை பெறக்கூடிய ஒரு மன உறுதியோடு இருக்கக்கூடிய அமைப்பை கொடுக்குறார். தவறில்லை, சமாளிக்கக்கூடிய அளவு கொடுக்குறார். ஆனால் ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து வரக்கூடிய அந்த குரு பயிற்சி இன்னுமே பரவாயில்ல. ஏன்னா உச்ச குருவாக 12ஆம் இடத்துக்கு அஷ்டம சனி தாக்கத்தை குறைக்கிறார். உச்ச குரு சனியை பார்த்து அதோட கோர பார்வையை, அஷ்டம சனியின் கோர குணத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துறார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஸோ அதனால் என்ன சொல்ல வரீங்கன்னா, ஜூன் மாதத்திலேருந்து அஷ்டம சனி தாக்கங்கள் கொஞ்சம் குறையும். யாருக்கு? சிம்மராசிக்காரர்களுக்கு. பூர நட்சத்திரக்காரங்க, உத்திர நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மக நட்சத்திரக்காரங்களுக்கு ஸ்லோவாக போன வருஷம் ஆன பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் வெளியில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஸோ இது மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறத பார்த்தீங்கன்னா, இந்த குரு 11ஆம் இடத்துலேருந்து 12க்கு வந்தாலும் சனியை பார்த்து திருட்பலம் கொடுப்பதனால அஷ்டம சனி கண்ட்ரோலுக்கு வருது. அதே சமயத்தில் ராசிக்குள்ள கேது, 7ஆம் இடத்துல ராகு. ஸோ இது பாருங்க, ஜூன் மாதத்துலேருந்து வர டிசம்பர் 6 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராகு கேதுகளும் ராசிக்குள்ளே இருக்கும் பொழுது மனக்குழப்பம், குடும்பத்தில் நிம்மதி இல்லை, குடும்பத்தில் நல்ல ஒரு குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல, அறக்க பறக்க சுற்றிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, யாருக்கிட்டையுமே நட்புறவு கொண்டாட முடியல, எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகமாக போகக்கூடிய அமைப்பு, எதுவுமே நம்ம கையில் இல்லை, நம்ம கண்ட்ரோல் இல்லை, ஏதோ ஒன்று நமக்கு விரும்ப விஷயத்தை தேடிட்டே இருக்கமே ஒழிய அது கிடைக்கிற பாடு இல்லைங்கிற மாதிரி வேலை, தொழில், உறவு, உடல்நிலை, இது மாதிரி எல்லா விஷயங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். திருப்திகரமாக இல்லாத நிலைக்கு ஒரு படி
க பெட்டராகவும் இருக்கும். அதாவது ரொம்ப திருப்தியாக இருக்காது. ஓரளவுக்கு ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஏதோ கொஞ்சம் ஓட்டிக்கலாம் மாதிரி தான் தெரியுதுங்கிற மாதிரி ஒரு அமைப்பை கொடுப்பார். ஏன்னா குருவின் பார்வை அஷ்டம சனியை கட்டுப்படுத்துகிறது. பட் இருந்தாலும் ராகு கேது ராசிக்குள்ளே இருக்கிறனால மனக்குழப்பங்கள், ஓவர் திங்கிங், புதிய நபர்களோட நீங்கள் சந்திக்கும் பொழுது கரெக்டான நபரை தான் பார்க்குறோமா, ஏமாறுறோமா, ஒரு அளவுக்கு நல்ல ஒரு கால்குலேஷன் பழக்கம் எதுவுமே வராதுக்கு முன்னாடியே நம்ம போய் சில விஷயங்கள் செய்து சொல்லி நம்ம ஏமாந்துடுறோமாங்கிறதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். வியாபாரத்து டிரான்சாக்ஷனில், ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷனில் எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சமயோஜிய புக்தியோடவும் லாஜிக்கலாகவும் இருக்கும். பேராசைப்படக்கூடாது. அஷ்டம சனியில் பேராசைப்பட்டால் பெருநஷ்டம் அடைவீர்கள்ங்கிறது மனசில் வச்சுக்குங்க. ஏன்னா அஷ்டம சனியில் வந்து டெய்லி வேலை செஞ்சுட்டு இருக்கவனுக்கு, கடுமையாக உழைக்கிறவனுக்கு, அவன் ரெகுலரான ஒர்க்கை வந்து பண்ணுறவனுக்கு பெரிய பாதிப்பு வராது. ஆனால் ஒரு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பெரிய லெவலில் லாபம் பண்ணலாம், தொழில் விருத்தி பண்ணலாம், இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையில் போய் பெரிய ஆளாக வந்துடலாம், அது இதையும் பண்ணலாம்னு நினைக்கிறப்போ நாம் போட்ட கணக்கு தப்பாயிருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை அஷ்டம சனி கொடுத்துருவார். ஸோ அதனால் அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. மற்றபடி உடம்பு உபாதைகளும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மனசு கொஞ்சம் பார்த்துக்கணும். நல்ல நண்பர்கள்லாம் உங்களை கைவிடுறாங்க, எதுவுமே நமக்கு எதிராக போயிடுச்சுங்கிற மாதிரி மனம் கொஞ்சம் ஒரு மாதிரி வருத்த அடையக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நிறைய பேர் பார்த்திங்கன்னா இந்த சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப்பு அதுலெல்லாம் இருக்கிறவங்கள அந்த அஷ்டம சனியில் விலகி போயிடுவாங்க. கொஞ்சம் வந்து என்னப்பா 2 வருஷம் நீ ஆளே காணாங்கிற மாதிரி இருக்கும். அப்புறம் தான் அஷ்டம சனி முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு அப்புறம் தான் அவங்க நார்மல் சோஷியல் லைஃப்குள்ளே வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டாம். இதில் ஒரே விஷயம் நோட் பண்ணிக்கிறது, பேராசைப்படக்கூடாது, பெரிய முயற்சி எடுக்கக்கூடாது. என்ன போயிட்டு இருக்குதோ அதையே நடத்திட்டு இருக்கணும். புதுசாக வந்து அதை மாற்றி இதை மாற்றி இந்த ஒரு வருஷத்தில் சில சாதிச்சிட்றேன் அப்படின்னு பண்ணாமல் கடினமான உழைப்பு, டிசிப்ளின், ஒழுக்கமான ஒரு முறை, அதே சமயத்தில் நேர்த்தியான சிந்தனை, இது 3ம் இருக்கும் பொழுது அஷ்டம சனி பெரிய தாக்குதலை கொடுத்து விடாதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் வரக்கூடிய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உருவத்தை வைத்து வரக்கூடிய ஜாதகத்தை போட்டு திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் போட்டு அதில் என்ன தசாபுக்திகள் வருகிறதுங்கிறதை பார்த்து தசைகள் கொஞ்சம் நல்ல தசைகளாக இருக்கும்பொழுது அஷ்டம சனி தாக்கங்கள் சில குறைவாகவும், நல்ல தசைகளாக இல்லாமல் மிகவும் சுமாரான தசைகளாகவும் பிரச்சனைக்குரிய தசைகள் போய்கிட்டிருக்கும் பொழுது அஷ்டம சனி தாக்கங்கள் இன்னுமே கொஞ்சம் கடினமாகவும் இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இது மேலே உங்கள் ஜாதகத்தை பார்க்கும் பொழுது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு பார்த்து உங்களுடைய ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, அடுத்த வரக்கூடிய லாங் டேர்ம் எப்படி இருக்குது, கோயிங் ஃபார்வர்டு எந்த மாதிரி விஷயத்தில் நம்ம போகலாம், எந்த மாதிரி டைமில் நம்ம எந்த மாதிரி முடிவுகள் எடுக்கலாம், நமக்கு எது மாதிரி விஷயங்கள் காத்திருக்கிறது, நமக்கு பிடித்தமான தொழில் என்ன, வேலை என்ன, தொழிலா வேலையா, உடல்நல விஷயங்கள் எப்படி இருக்குது, இது மாதிரி நமக்கு வாழ்க்கைக்கு தேவையான உறவுகள், கல்யாணம், குழந்தை பேரு எல்லாத்தையுமே நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் டைமிங் வச்சு எந்த நேரத்தில் எது செய்து எப்படி போகலாம், எந்த திசையில் நம்ம வாழ்க்கையில் முயற்சிகள் எடுத்தால் நம்ம நல்ல வெற்றியை பெற முடியும் என்பதை நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி மூலமாக தெரிந்து கொள்ள முடியும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏம்மா இப்போ வந்து ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானம்மா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் மோதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியது இருக்குது. அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்திங்களா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வந்து வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்ற மாதிரி, என் பேத்தி வந்து மேஷ ராசி, என் பேரை வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில வந்து இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அடுத்த
வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் வந்து பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் வந்து பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல வந்து பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதளத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா? இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப வந்து நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் வந்து பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்குது. யுத்தம், அந்த யுத்தத்தினால சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிசார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன்னு பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதர்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரித்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கம் வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சி மகாபெரியவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. சிம்மராசி அன்பர்கள் இந்த வருடம் எப்படிமா எங்களுக்கு இருக்குது அப்படின்னா ரொம்பவே சந்தோஷம் அடையக்கூடிய ராசி சிம்மம் தாம்மா சொல்லணும். ஏன் எப்படி சொல்கிறீங்க? நாங்களே அஷ்டமத்து சனியில் இருக்கோம். அஷ்டமத்து சனி ஆனதுலேருந்தே அஷ்டமத்து சனி எங்களை வச்சு செய்கிறான். நாங்கள் கையிலம்மா 10,000 ரூபா வச்சுருந்தோம்மா, 10 லட்சம் வச்சுருந்தோம்மா. என்னோட ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்ச ஒரு குடும்ப உறுப்பினர் என் மச்சிஞ்சி வந்து கேட்குறான், மாமா குடும்பம்மா நான் ஒரே வாரத்தை திருப்பி கொடுத்துட்றேன், நாளைக்கே கொடுத்துட்றேன் அப்படின்லாம் எவ்வளவோ சொன்னாம்மா. கதறி எழுதா கொடுத்தேன். அதுக்கப்புறம் ஃபோன் எடுக்க மாட்டேன்றா, ஃபோனை பிளாக் பண்ணிட்டா. நானும் எங்கள் மனைவியும் போயிட்டு பேசினா சண்டை போட்டு அனுப்புகிறா. நாங்கள் என்ன கொடுக்காமையா போயிட போகிறோம், ஏமாத்திடுவா போகிறோம், அப்படி இப்படின்ற ஏகப்பட்ட பேச்சு பேசுகிறா. என்ன பண்ணுறதுனே தெரில. உறவுக்கு உறவும் போச்சு, கையில் இருந்த காசும் போச்சு. இப்படி சொல்கிற சிம்மத்தை பார்த்துருக்கோம். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல ஏகப்பட்ட ப்ரெஷர்ஸ்மா. ஹையர் அஃபிஷியலும் எங்களை தாளிச்சு எடுக்கிறான், கீழே வேலை செய்கிறவங்களும் சரியாக வேலை செய்ய மாட்டேன்றாங்களே. எங்களுக்கு ஆஃபீஸ்க்கு போனாலே இன்றைக்கி என்னடாப்பா பிரச்சனை வரும் அப்படின்னு பயந்து போகாமல் இருக்குமா. எப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். குடும்பத்தில் நான் முதல்ல வந்துமா நான் சொன்னால் ஏதோ ஒரு மரியாதைன்னு இருந்துச்சு. இப்போ யாருமே நம்ம சொல்கிற பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதுக்கு மேலே வரக்கூடிய பிரச்சனைக்கு நான் தீர்வு சொல்கிறேன், உனக்கு என்ன தெரியும், நீ வாய முடின்னு அப்படின்னு எங்கள் மனைவி பேசுகிறாங்க, எங்கள் குழந்தைங்க பேசுது, பெருசாக மரியாதையே இல்லைம்மா. இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். நான் ரோட்டில் போனாம்மா எதிர் வீடு பக்கத்து வீடு 3ஆவது தெருவில் இருக்க 4ஆவது வீட்டில் சார் வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ என்னை பார்த்தும் பார்க்காம போகிறாங்க, கண்டுக்காமல் போனால் கூட பரவாயில்லம்மா, சாக்கிட்டு பேசுகிறாங்கம்மா. இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். சனி பகவான் அஷ்டமத்து சனியை வந்ததுலேருந்து பயங்கர ஹெல்த்துமா, எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருச்சுமா.
கை காலு வலி எல்லாம் வந்துடுச்சுமா, திடீர்னு வந்து எலும்பு வலி வருது, டாக்டர்கிட்ட போய் பார்த்தா ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. லைட்டாக போனோம்மா, தடுக்கி கீழே விழுந்தம்மா, கால் உடஞ்சிடுச்சுமா, இடுப்பு ஃப்ராக்சர், இப்படி சொல்கிற சிம்மத்தையும் பார்க்குறோம். இவ்வளோ சொல்கிற சிம்மம் சந்தோஷமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, சந்தோஷப்படுவாங்கன்னு சொல்கிறீங்களே, எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. 6ஆம் மாதம் வரைக்கும் தாம்மா இந்த பிரச்சனை. 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் மிதுனத்துலேருந்து கடகத்துக்கு போய் உச்சம் பெற்று அமர்றார். அவருடைய உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேலே படியுது. ஆக அஷ்டமத்து சனியாக இருந்து உங்களை எவ்வளோலாம் கெடுத்தானோ அவன் இப்போ எதுவும் கெடுக்கிறதுக்கு வழி இல்லையே அப்படின்னு ரொம்ப व्यसனப்பட்டு கவலைப்பட்டு உட்கார்ற மாதிரி சூழ்நிலை. உங்களை எந்த விதத்துலையும் எல்லாளவும் அவர் டிஸ்டர்ப் பண்ண மாட்டார். ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆகிடுவார், பசிஃபை ஆகிடுவார். அப்புறம் என்ன, நம்மளை கெடுக்கணுன்றவன் அமைதியாக உட்கார்ந்துட்டுருக்கான் அப்படின் போது அதை விட பெருத்த சந்தோஷம் எதுவும் இல்லைங்களா? எதுவும் இல்லைங்களா? ஆக இது ஒரு பெரிய 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 ப்ளஸ் அப்படி சொல்லலாம். 2வது 7ஆம் பாவத்தில் ராகு, களத்திர ஸ்தானத்தில் ராகு. உங்கள் மனைவி வழி, நீங்கள் சிம்மராசி ஆண்களாக இருக்கீங்க அப்படின்னா மனைவி வழி திடீர் தன பிராப்தி அப்படின்றது உண்டு. எங்கள் மனைவி ரொம்ப ஏழ்மம்மா, இப்படி நம்ம ஜோதிடர் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் பார்க்க வரும்போது சொல்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னம்மா நீங்கள் வேறு, எங்கள் மனைவி ரொம்ப ஏழம்மா, அவங்களுக்கு வசதி வாய்ப்பே கிடையாதும்மா. சரி, அவங்களுக்கு 4 சென்ட் இடம் இருக்குது அப்படின்னா கூட அதை வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னா பொண்ணுக்குன்னு ஒரு 10,000 ரூபாய் கொடுக்க மாட்டாங்களா? அப்படி சொன்னால் சொல்லுவாங்க, இல்லைம்மா அவங்களுக்கு எதுவுமே கிடையாதும்மா. சரி, அவங்க இதுக்கு முன்னாடி வேலைக்கு ஏதாவது போயிருந்தாங்கன்னா இப்போ திடீர்னு வேலை செய்யணும்னு தோணும், வேலைக்கு போவாங்க, சம்பாரிச்சு கொடுப்பாங்க. அட எங்கள் மனைவி படிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சரிம்மா, படிக்கவே இல்லை அப்படின்னா கூட பக்கத்தில் புதுசாக நிறைய கம்பெனிஸ்லாம் வருது இல்லைங்களா? கம்பெனிஸ் வருது, வீட்டு பக்கத்தில் ஏதோ ஒரு கம்பெனி வருது. அப்போ 4 பேர் வேலைக்கு போகும்போது உங்கள் மனைவி வந்து கேட்பாங்க, ஏங்க நானும் வேலைக்கு போவேங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நீங்கள் அனுப்புறீங்க, அனுப்பலனாலும் அவங்க போகிறேன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க, அவங்க போவாங்க, சம்பாதிப்பாங்க, சம்பாதிச்சு உங்கள் கையில் காசு அப்படின்றது கொடுப்பாங்க. ஆக இது ஏதோ ஒரு விதத்தில் உங்களோட லைஃப் பார்ட்னர் மூலிமா வசதி வாய்ப்பு திடீர் தனப்பிராப்தி வரணும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஒரு தொழில் செய்கிறீங்க அப்படின்னா புதுசாக இன்வெஸ்டர் வரணும், ஒரு கூட்டு தொழிலாக அது அமையணும், உங்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர் வரணும். பிஸ்னஸ் பார்ட்னர்னால ஆல்ரெடி பார்ட்னர்ஷிப் கன்சர்ன் தாங்க, இப்போ கொஞ்சம் அவர் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணார் அப்படின்ற ஒரு அமைப்பு அப்படின்றது உண்டு. இது 12ஆம் மாதம் வரைக்கும் இந்த அமைப்புலாம் இருக்கும். 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே கிடையாது, குரு சண்டால யோகம்ன்றது கிடையாது. அப்போ மனைவி வழி பார்ட்னர் வழி அதிர்ஷ்டம் தனப்பிராப்தி இருக்குன்னாலும் மனைவி எப்படி பேசுவாங்க அப்படின்னா, நீயும் எத்தனை வருஷமாக வேலைக்கு போகிற, எவ்வளோ நான் வந்து சம்பாதிக்கிறேன்ற என்னத்தை பெருசாக சம்பாதிச்சு கிழிச்ச, நான் வேலைக்கு போனேன் ஒரு 2-3 மாதத்துலேயே என் பிள்ளைக்கு பற்றியா நான் இஎம்ஐ போட்டு பைக் வாங்கி கொடுத்துட்டேன் பற்றியா அப்படிம்பாங்க. என் அம்மா வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே பிள்ளைங்களுக்கு என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க, தலை மேலே கடன் வாங்கி கூட வாங்கி கொடுப்பாங்க. ஆக அவங்களோட பேச்சு நீ எதுக்குமே லாக்கி இல்லை, நான் வந்து ஐ எம் சுப்பீரியர், ஐ நோ எவ்ரி திங் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஐ நோ பெட்டர் தென் யூ அப்படின்ற மாதிரி இருக்கும். நீயே பெரிய ஆளாயிருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் வந்துடுங்க. வெள்ளைக்காக்கா பறக்குதுன்னா ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க, அடமக்கு இது வந்து காக்கா இல்லை கொக்கு அப்படின்னா நம்ம மக்கா போயிடும். ரொம்ப சிம்பிள். ஆக என்ன மனைவி சொன்னாலும் ஓகே, என்ன உங்களோட லைஃப் பார்ட்னர் சொன்னாலும் ஆமாம் சாமி, அப்படி தான் சாமி, ஆமாம் சாமி போட்டிங்களான்னா நல்லதுமா, ஓகேங்களா? இதில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க. போடலைன்னா என்ன ஆகும், போடலைன்னா ஒரு கேப் வரும், அந்த கேப்பில் விரிசல் வரும், அந்த விரிசல் பெருசாகும், வாழ்க்கையில் பிரச்சனை வரும். நம்மளுக்கு என்னத்துக்கு இருக்கிற பிரச்சனையே போதும் அப்படின்ற மாதிரி விட்டுருங்க. அதே மாதிரி சுயஸ்தானத்தில் கேது, தனிமை எனக்கு எப்பயுமே கொடுமையாக இருந்துச்சு ஒரு காலகட்டத்தில், ஆனால் இப்போ தனிமை தான் இனிமையாக இருக்குது. சுவாமி கும்பிடணும், இறை வழிபாடு போகணும், ஜீவ சமாதி போகணும், இதெல்லாம் தோணும். வெளிநாட்டில் போய் வர்த்தகம் செய்யணும், எவ்ரி திங் இஸ் குட், நோ நீட் டு வரி. அதுக்கு மேலே 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா விரைய குருவாக இருக்கார். விரைய குரு அப்படின்னும் போது ஏதோ ஒரு விதத்தில் சுப விரயம் அப்படின்றது நடக்கும். நிறைய சிம்மராசி அன்பர்கள் வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, வண்டி வாகனம் வாங்குவீங்க, ஆன்மீகம் சார்ந்த சுற்றுலா போவீங்க, இன்ப சுற்றுலா போவீங்க, பிள்ளைங்களுக்காக நகை நட்டு வாங்குவீங்க, இப்படி நிறைய நல்லது அப்படின்றது நடக்க போதுமா. நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கீங்க அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடமாக அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கும், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்பமா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம்.
தேங்க்யூ. ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மகே. அக்ஷரா அண்ணாமலை யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். பராபவ வருஷம் 14/4/2026 இது தமிழ் வருஷங்களில் பார்த்தாலேயானால் 60 வருஷங்களில் 40வது வருஷமாக வருது. விஸ்வாவசு வருஷம் அப்படின்றதுக்கு அடுத்ததாக பராபவ வருஷம் வருது. இந்த வருஷத்தினுடைய ராஜா அப்படின்னு பார்த்தோம்னா குரு பகவான். மந்திரி செவ்வாய். இந்த வருஷத்தில் மந்திரி செவ்வாயாக இருக்கார். இந்த வருஷத்தில் சேனாதிபதி அக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சந்திரன். அதனால் பார்த்தாலேயானால் தானியங்கள் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் நெருப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராஜா குருவாக இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் நிச்சயமாக வெற்றிகரமாக கையாண்டு மக்களை காப்பாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இந்த வருஷத்தினுடைய கோல்சாரம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இந்த வருஷத்தில் பார்த்தோம்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியனும் சுக்கிரனும் இருக்க, மிதுனத்தில் குரு பகவான், சிம்மத்தில் கேது, கும்பத்தில் பார்த்தோம்னா ராகு இருக்கார், சனி செவ்வாய் இந்த புதன் இந்த 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கு. இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாள் செவ்வாய்க்கிழமை. நட்சத்திரம் பார்த்தாலேயானால் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய நாளான நட்சத்திரம் சதய நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம். மிகப்பெரிய மாயை விளையாட்டுகள், சித்து விளையாட்டுகள், இதெல்லாம் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு. ஏஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. கம்ப்யூட்டர், சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர் ப்ரோக்ராமிங், மாயை விளையாட்டுகள், ஃபண்டு டிரான்ஸ்போர்ட் ஆகுது. அதை தவிர இந்த ஏரோஸ்பேஸ், ஏரோடைனமிக், அதை தவிர காற்றின் வழியாக பிரச்சனைகள், இது எல்லாமே வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷம் பார்த்தோம்னா ராகு கேத்துக்குள்ளே எல்லா கிரகமும் ஆரம்பிக்கிறது. எல்லா கிரகங்களும் இந்த வருஷம் ஆரம்பிக்கும் போது ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதால எந்த ஒரு விஷயமும் ஆரம்ப காலகட்டத்தில் தடையாக இருக்கும். இது குரு பகவான் மாறின உடனே, அதாவது 26/5/2026 குரு பகவான் கடகத்துக்கு வர்றார். இந்த வருஷத்தில் 3 பெயர்ச்சிகளும் நல்லபடியாக இருக்குது. அதாவது சனி பகவான் பெயர்ச்சியில் இருந்தாலும் வக்கரகதி கிடையாது. எப்போ 5/7/2026, அதாவது ஜூலை மாதத்தில் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறார் 26/5/2026. அப்போ அந்த 26/5 அப்போ பார்த்தலையானால் குரு பகவான் பெயர்ச்சி அடைகிறதன் மூலம் மிகப்பெரிய ஏற்றம். அதை தவிர இந்த வருஷத்தினுடைய கடைசி, அதாவது ஒரு 10ஆம் மாதம் வாக்கில் பார்த்தலையானால், அதாவது 11ஆம் மாதம் 13/11/2026 அப்போ ராகு கேத்துவினுடைய பெயர்ச்சி இருக்குது. மிகப்பெரிய விசேஷம், மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் இருக்குது. ராகு கேத்துவின் பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தலையானால் மகரத்தில் ராகுவும் கடகத்தில் கேத்துவும் இருக்கக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது குருவோடு சேர்ந்து இருக்குது. அதாவது குரு பகவான் இந்த வருஷம் திருப்பியும் பெயர்ச்சி ஆகிடுறார். 10ஆம் மாதத்துலேயே பெயர்ச்சியாகி சிம்மத்துக்கு போகிறார். இந்த காலகட்டத்தில் பார்த்தலையானால் குரு பகவான் சிம்மத்தில் இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். ஆட்சி வீடு, அதாவது சிம்மம் அவருடைய நட்பு வீடுன்னு சொல்லக்கூடியது. அதனால் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கும். இந்த ராசியில் உட்கார்ந்துட்டு அவர் 5ஆம் பார்வையாக தனுசை பார்க்கறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் நல்ல ஒரு அந்தஸ்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வருஷத்தில் இந்த ஏற்கனவே போர் சூழல் இருக்குது அப்படின்னு நான் ஏற்கனவே, அதாவது மாசி மாதத்திலே சொல்லியிருந்தேன். அதாவது விஸ்வாவசு வருஷம் மாசி மாதத்திலே போர் சூழல்கள் நிச்சயமாக வரும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி போர் சூழல் வந்தது. இப்போ பார்த்தோம்னா போர் சூழல்கள் சற்று அமைதிப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்போத்துலேருந்து, அதாவது மே மாதம் 2026 பார்த்தீங்கன்னா போர் நிச்சயமாக கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதற்கு பிறகு 11ஆம் மாதத்துக்கு அப்புறம் போர் நிச்சயமாக தனியக்கூடும், ரொம்பவுமே தனியக்கூடும். இதில் பார்த்தலையானால் இந்த இது அரேபியன் சவுத் வெஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ன்னு சொல்லக்கூடிய அரேபியன் கண்ட்ரீஸினுடைய கை ஓங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ் கொஞ்சம் பிரச்சனைகள் ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அரேபியன் கண்ட்ரீஸ் ரொம்ப ஸ்ட்ராங் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
தங்கத்தினுடைய விலை 12,000 15,000 அதே ரேட்லேயே இருக்கும். அது தவிர வந்து வெள்ளியினுடைய விலை சீராக ஏறி கிட்டத்தட்ட ஒரு 300 350 400 ரூபாய் பர் கிராமுக்கு கொண்டு போடுவா வந்துடும். இப்போ பார்த்தோம்னா இந்த வருஷம் நம்மளுடைய இந்தியன் கரன்சி ஸ்டேபிளாக இருக்கும். இருந்தாலும் டாலர் ஸ்டெபிலிட்டினால் வந்து இந்தியன் கரன்சி சற்று வீழக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 105 ரூபா வரலும் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது. அது தவிர பார்க்கும்பொழுது ஷேர் மார்க்கெட் இண்டிசஸில் நல்ல ஒரு ஏற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு. மே மாதத்துக்கு மேலே ஷேர் மார்க்கெட்டில் மிகப்பெரிய மாற்றங்கள் வரும். ஷேர் மார்க்கெட்டில் நிச்சயம் ஏற்றம் இருக்கும். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் வந்து பார்த்தோன்னா ஏப்ரலுக்கு மேலே மே மாதத்துக்கு மேலே நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஏன்னா குரு பகவான் 12ஆம் இடத்து தன்னோட வீட்டையை பார்க்கும்பொழுது நிச்சயமாக ஏற்றம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ராகு கேத்துக்குள்ளே இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலும் நிச்சயமாக தடைகள் அதிகமாக இருக்கும். அதனால் ரொம்பவும் ஜாகிரதையாக பண்ணுறது ரொம்பவுமே நல்லது. பெண்களுக்கு சிறு சிறு தடங்கல்கள் வரும். அரசாங்கத்தின் மூலியமாக அரசாங்கத்தில் பெண்களுக்கு வந்து அந்த அளவு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா இந்த வருஷம் பிறக்கும் பொழுதே 12ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் போகிறது வந்து அந்த அளவு விசேஷத்தை கொடுக்காது. சூரியனோட சம்பந்தப்பட்ட மேஷத்தில் சுக்கிரன் இருக்கிறது அந்த இடத்துல அந்த அளவுக்கு விசேஷத்தை கொடுக்காது. புதனும் வந்து நீச்சப்பட்டு போகிறதுனால படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் சற்று பின்னடைவு இருக்கும். இது ஏன்னா உங்களுக்கு கரன்சி வந்து நம்மளது ஃபால் ஆச்சுன்னாலே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னாலே அதிகமாக கொடுக்க வேண்டிய கட்டாயம் வந்துடும். அதனால் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த வருஷத்தில் வந்து தானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய வாய்ப்பு, பால் சம்பந்தமான விஷயங்கள் நல்லபடியாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையையும் நிச்சயமாக சமாளிக்கக்கூடிய ஒரு பெரிய விஷயம் வந்து நம்மளுடைய கண்ட்ரிக்கு நிச்சயமாகவே இருக்கும். ஏன்னா குரு பகவான் வந்து இந்த வருஷத்தினுடைய ராஜா பொறுப்பில் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் எல்லாத்தையும் அனுசரித்து போகக்கூடிய நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். சட்டத்திட்டங்கள் கடுமையாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா மந்திரி வந்து செவ்வாயாக இருக்கிறதுனால. சரி, இந்த வருஷம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் காலிங்கில் போயின்னு இருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமையானால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் சொல்லுங்க. உங்களுடைய பெயர் தாய் தகப்பனார் பெயர் அனுப்புங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். இந்த கட்டணத்தை வந்து பே பண்ணிவிட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா நான் பார்த்த அதாவது 70 to 80% ஜாதகத்தில் பார்த்தேன்னா சந்தி நிறைய இருக்கும். அதாவது நட்சத்திர சந்தி, நட்சத்திர பாத சந்தி, அது தவிர லக்ன சந்தி இதெல்லாம் இருக்கும். இந்த காலகட்டம் நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பா. ஆனால் அவளுக்கு பெரிய அடி விழக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அவள் வந்து மிருகசீரிஷம் 2ஆம் பாதம்னு நினச்சிட்டு இருப்பா, மிருகசீரிஷம் 3ஆம் பாதத்தில் இருக்கும். அப்படி பார்த்தோம்னா ரிஷப ராசின்னு நினச்சிட்டு இருப்பா, மிதுன ராசியாக இருக்கும். ரிஷப லக்னம் நினச்சிட்டு இருப்பா, மிதுன லக்னமாக இருந்துட்டு இருக்கும். இதெல்லாம் கூட பரவாயில்ல. விசாக நட்சத்திரமில் வந்து 2 இது வந்துடும், மாறி வந்துடும். அதாவது 3 பாதங்கள் ஒன்றுத்துலேயும் 4ஆம் பாதம் ஒன்றுத்துலேயும் வந்துடுறதுனால சுக்கிரனோட வீட்லேயும் ஒன்று செவ்வாயினுடைய வீட்லேயும் மாறி வர்றதுனால மிகப்பெரிய பிரச்சனைகளும் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஏன்னா இதுக்கு உண்டான சுவர்கள் அதுக்கு கிடையாது. அதனால் வந்து பிரச்சனைகள் நிச்சயமாக வரும். அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய சந்தி என்ன ஏதுன்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான ஜாதகத்தை போட்டு உங்களோட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன். அதாவது டைம் இது பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குன்றதை பார்த்து, இப்போ இருக்கக்கூடிய கோல்சார நிலை எப்படி இருக்குன்றதை பார்த்து உங்களுக்கு உண்டான பலன்கள் என்னன்றதையும் சொல்கிறேன். சரி, இப்போ மேஷம் முதல் மீனம் வரை இந்த பராபவ வருஷம் 2026 27 என்னென்ன மாற்றங்கள் ஏற்றங்கள் கொடுக்கும் அப்படின்றத பார்ப்போம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. இப்போ இந்த பராபவ வருஷத்தில் பார்த்தேனால் உங்களுடைய ராசியிலேயே கேத்து இருக்கார். ராசிக்கு சமசப்தமத்தில் ராகு பகவான் இருக்கார். எதிர்பார்த்தவரோட சிறு சிறு தொல்லைகள் இருக்கும். பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா ரொம்ப டாமினண்ட்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு. 8ஆம் இடத்துல வந்து சனி பகவானும் போயிட்டார். இந்த வருஷத்தில் 8ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கார். மொத்த வருஷத்துலையுமே இந்த காலகட்டம் உடல் நலத்தில் ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா தேவையில்லாத வம்பு வழக்கு அதெல்லாம் வரும். உடல் நிலையில் ஆஸ்பத்திரி செலவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இதெல்லாம் வரக்கூடிய காலகட்டமாக இது அமையும். இருந்தாலும் உங்களுக்கு வந்து இப்போ இந்த வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது குரு மாறுற வரலும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். குரு மாறுற வரலும்னா மே கடைசி வரலும் பார்த்தோம்னா 11ஆம் இடத்துல குரு இருக்கார். அதுவும் வக்கர நிவர்த்திலாம் அடைஞ்சு நல்லபடியாகவே இருக்கார் குரு.
உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் 5ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்பவுமே விசேஷம். அவர் வந்து 5ஆம் இடத்தையும் பார்க்குறார், 7ஆம் இடத்தையும் பார்க்குறார். அதனால் திருமண பாக்கியம் உண்டு. உங்களுக்கு பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக வரும். அதாவது மே மாத கடைசிக்குள்ளே எந்த ஒரு விஷயங்களாகவும் வெற்றியாகவே அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். கவலைப்படவே தேவையில்லை. இருந்தாலும் உடல்நலத்தில் தொய்வு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உடல்நலத்தில் ஏன் தொய்வு இருக்கும்? ராசியிலேயே வந்து கேத்து பகவான், 8ஆம் இடத்துல சனி பகவான், கேட்கவே வேண்டாம். அதனால் நிச்சயமாக டாக்டர் இது ஹாஸ்பிட்டல் டாக்டர் இது ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ரொம்பவுமே ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. உடல்நலத்தை பேணியாக்குறது ரொம்பவும் நல்லது. இதை தவிர பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வரார். 12ஆம் இடத்துல குரு 5ஆம் மாதத்து கடைசியில், அதாவது 6ஆம் மாதத்துலேருந்து வச்சுக்கோங்களேன், 26/5/2026 குரு பெயர்ச்சியாகிறது. அது வந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் அந்த அளவு விசேஷத்தை கொடுக்கறதில்ல. சுப செலவுகளை கொடுப்பார், வெளிநாடு பிரயாணத்தை கொடுப்பார், வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். இதெல்லாம் தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல தூக்கத்தை கொடுப்பார். நல்ல ஒரு வெற்றிகரமான நல்ல ஒரு விஷயத்தை அடைந்ததற்காக நல்ல ஒரு தூக்கத்தை கொடுப்பார். வீட்டில் வந்து சந்தோஷங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேனால் ராகு கேத்துவின் பெயர்ச்சி 11ஆம் மாதத்தில் வருது. ராகுவும் 12ஆம் இடத்துல, ராகு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல போகிறார், கேத்து 12ஆம் இடத்துல போகிறார். அதனால் போட்டிகள் எது வந்தாலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். 11ஆம் மாதத்தில் பார்த்தோம்னா பெரிய ஏற்றம் கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி ஜெயம் எல்லாமே வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் நல்லா இருக்குது. இதில் வந்து 7ஆம் மாதத்துக்கு மேலே, அதாவது ஜூலைக்கு மேலே பார்த்தோம்னா சனி வக்ரகதியும் அடையிறார். சனி வக்ரகதி அடையும் போது என்ன ஆகும் அப்படின்னா, சனி பலமிழந்து போகிறதுனால உடல் நலத்தில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். அதனால் உங்களுக்கு இந்த 5ஆம் மாதத்துலேருந்து 7ஆம் மாதம் வரலும் உண்டான காலகட்டம் ரொம்பவுமே ஜாகிரதையாக உடல் நலத்தை பேணியாக்க வேண்டியது ரொம்பவுமே முக்கியம். தேவையில்லாத வம்பு வழக்கில் போகாதீங்க, பிரச்சனைகள் அதிகமாக வரும். உடல் நலத்தை பேணி காணுங்க, ரொம்ப நல்லது. திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த மே மாதத்துக்குள்ளே திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏன்னா குருவினுடைய பார்வை 11ஆம் இடத்துல இருக்கிற குரு நீங்கள் நினச்சது எல்லாத்தையுமே கையில் கொடுக்க போகிறார். அதாவது மே எண்டுக்குள்ளே நீங்கள் என்னென்னலாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே கையில் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. மொத்தத்தில் பார்க்கும்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டமான வருடமாக இந்த பராபவ வருஷம் அமைய போகிறது. இருந்தாலும் 8ஆம் இடத்துல சனி இருக்காரு, அஷ்டமத்து சனி தொல்லைகளை கொடுக்க மாட்டாரான்னா கண்டிப்பாக கொடுப்பார். அஷ்டமத்தில் சனி தொல்லைகளை கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய காலகட்டம். உடல் நலத்தில் மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். கழிவு உபாதைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அது தவிர மயிர் அந்த மாதிரியான விஷயங்கள் கொட்டக்கூடியது, தலையில் இருக்கக்கூடிய ரோமங்கள் உதிரக்கூடியது வாய்ப்புகள், இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண பாக்கியம் அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக உண்டு. குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு புகழ் அந்தஸ்து கௌரவம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, பதவி புகழ் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக வெற்றிகள் கிடைக்கும். பார்ட்னர்ஷிப்பில் ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். தொழிலில் வந்து ரொம்ப பெரிய மாற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் உங்களுக்கு இருக்குது. இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தலையானால் நீங்கள் வந்து இந்த ராகு கேத்துவின் மாற்றமும் நல்ல ஒரு ஏற்றம். 6ஆம் இடத்துல போய் ராகு பகவான் வர்றது பார்த்தலையானால், அதுவும் மகர ராகு 6ஆம் இடத்துல போய் இருக்கிறதுனால நிச்சயமாக எடுத்த காரியங்கள் அனைத்திலும் உங்களுக்கு வெற்றி. எல்லா விஷயத்தையும் எது நினைத்தீர்களோ அது நிச்சயம் நடந்தே தீரும். எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. போட்டிகள் எது வந்தாலும் எதிராளிகள் அடிபணிந்து போகக்கூடிய வாய்ப்புகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சிம்மராசிக்காரர்கள் அரசு இயந்திரங்கள், அரசு இதில் இருக்கிறவங்க, அதாவது அரசினோட பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய ஏற்றம். தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த காலகட்டத்தில் சூரிய பகவானுடைய ஆதித்ய ஹிருதயம் சொல்லிண்டே வாங்கும். இந்த ஆதித்ய ஹிருதயம் சொல்ல சொல்ல உங்களுக்கு எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இதை தவிர பார்த்தலையானால்
இந்த கிருஷ்ணனுடைய, அதாவது திருவல்லிக்கேணி பார்த்தசாரதி கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கிருஷ்ணர் வந்து வீட்டில் வச்சு வழிபடணும். இந்த 3 விஷயங்களும் பண்ணலையானால் நிச்சயமாக உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனைகளிலிருந்தும் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு. குரு வணக்கம், வாழ்க வளமுடன். அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். டிஎன்ஏ மற்றும் பிரசன்ன ஜோதிடர் சுப்ரஜா சுரேஷ். ஏப்ரல் மாத பலன்கள் பொதுவாக வந்து நம்ம லாஸ்ட்டாக வந்து சனி பயிற்சி பலன்கள் பார்த்தாச்சு. அடுத்ததாக வந்து குரு பயிற்சி நடக்க போகுது. இதுக்கு மத்தியில் இந்த ஏப்ரல் வந்து எல்லாருக்குமே ரொம்ப 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 கிரிட்டிக்கலான ஒரு சிச்சுவேஷன். ஏன்னா இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி நிறைய இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். உலகத்தில் என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். ஆனால் இந்த ஏப்ரல் மாதத்தில் உலகத்தில், ஏன்னா இது வந்து நான் மெயினாக சொல்லியே ஆகணும், இப்போ இதே மாதிரி ஒரு கன்ஜெக்ஷன் வந்து 2020 நடந்தது. இப்போ சேம் கன்ஜெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 12ஆம் இடத்துல இப்போ சனி இருக்காரு, சுக்கிரன் இருக்காங்க. அடுத்ததான் வந்து சூரியன் மாறப்போகிறார். அடுத்தது இந்த ஏப்ரல் 15க்கு மேலே வந்து மாறிடுவார். இவங்கெல்லாம் சூரியன் மாறும்போது கொஞ்சம் ஒரு சில மாற்றங்கள் கொஞ்சம் நல்லா இருந்தாலுமே செவ்வாய் 12ல் வராரு, புதன் 12ல் வராரு. ஸோ இவ்வளோ ஒரு கிரிட்டிக்கலான ஒரு கிரகங்கள் எல்லாருமே, முக்கியமான கிரகங்கள் எல்லாமே வந்து 12ஆம் இடத்துல வராங்க. ஸோ 12ஆம் இடம் அப்படிங்கிறது அயன சயன மோட்சம் விரயம் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த உலகத்துக்கே 12ஆம் இடத்துல முக்கியமாக இவங்க எல்லாருமே வந்து வரும்போது என்ன மாதிரியான ஒரு ப்ராப்ளம், என்ன மாதிரியான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி தெரியும். கேஸ் தட்டுப்பாடு ஆயிடுச்சு, பெட்ரோலோட விலைகள் எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு வந்துட்டு இருக்கு. இனி எல்லாமே வந்து இந்த மாதிரியான ஒரு கிரைசிஸ் நம்ம பார்த்துக்கிட்டே தான் இருக்க போகிறோம். இதன் மூலியமாக என்ன இனி நடக்க போகுது அப்படின்னா, எல்லாருமே வந்து ஒரு பஞ்ச தட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன அப்படின்னா, நமக்கு பணம் இருந்தும் எதுவும் கிடைக்காத ஒரு நிலைமை வரப்போகுது. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இவ்வளோ பணம் கொடுத்தா இவ்வளோ வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் நீங்கள் எவ்வளோதான் பணம் வச்சாலும் அங்கே ப்ராடக்ட்ஸ் இருந்தால் தான் வரும். அப்போது இந்த மாதிரியான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன். அப்போது என்ன மாதிரியான விரயங்கள் வரப்போகுது அப்படின்னா, தேவையில்லாத அனாவசிய விரயங்கள் வந்து இந்த உலகம் பார்க்க போகிறது. சக்தி விரயமாக போகுது. அடுத்ததாக வந்து நம்ம போடுற பிளான்ஸ் வந்து தேவையில்லாமல் போய், நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம், அது தேவையில்லாமல் ஒரு இடத்துல போய் அதை நம்ம மாட்டிக்கிட்டு அது விரயம் பண்ணுறது. ஸோ நம்மளோட எண்ணங்கள் இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். ஸோ இவ்வளோதான் அப்படின்னு இல்லை, எல்லாமே கொஞ்சம் பிரச்சனையான ஒரு உரிய காலம் வந்து இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு தான் சொல்ல முடியும். இந்த ஏப்ரல் மாதம் வந்து கொஞ்சம் ரொம்ப கிரிட்டிக்கலை ஸ்டார்ட் பண்ண ஒரு அப்படின்னு போடுற இடத்துல வந்து ஒரு பிள்ளையார் சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஓகே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு? மாதம் மாதம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருதே, இதுக்கெல்லாம் என்ன தீர்வு அப்படின்னா, ராகு மாறும் வரை இந்த டிசம்பர் வரைக்குமே வந்து இந்த உலகமே வந்து ஒரு பெரிய ஒரு ஃபினான்ஷியல் கிரைசிஸ், ஏதாவது ஒரு தட்டுப்பாடு இதெல்லாமே சந்திச்சுட்டே தான் இருக்கும். இதன் மூலிமா நிறைய பிரச்சனைகள் உருவாகப்படும். எல்லா இடத்துலையுமே இது வந்து ஒரு 3rd வேர்ல்டு வார் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து ஒரு பெரும்பட்சமாக எல்லாருமே வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ இதுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு நம்ம தயார் செய்யறதோட மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம ஒரு லாக்டவுனை பார்த்துட்டோம். ஸோ இப்போ எல்லாமே கொஞ்சம் பிளான் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் எப்படி நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கணும், உங்களோட விஷயங்களை எப்படி நீங்கள் வந்து சரி செய்துக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஏப்ரல் புத்தாண்டு பலன்கள் வந்து சிம்ம ராசி மற்றும் லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு சோதனைக்குரிய ஒரு மாதம். 8 சொல்லிட்டேன். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி வந்து அஷ்டம சனி 8ல் இருக்கார், 6க்கு 7க்குரியர் 8ல் இருக்கார். ஓகே, இந்த சனி பகவான் 8லேருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தேவையில்லாத அவமானங்களை கொடுக்க போகிறார். எதன் மூலியமாக? குடும்பத்தின் மூலியமாக, குடும்பத்தோட ஆட்கள் மூலியமாக. இது கண்டிப்பாக நடக்கும். இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, ஓவர் ரியாக்ட் ஒரு விஷயத்துக்கு நீங்க பண்ணக்கூடாது இந்த மாதத்துல மெயினா. ஏன்னா எல்லாரும் உங்களை சுத்தி பேசாதவங்கள பேச வருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இவ்வளோ நாள் வந்து உங்களுக்கு ஒரு நண்பர் பேசாம இருந்தாரு, அவர் உண்மையாலுமே அவருடைய எதிரித்தன்மை உங்ககிட்ட காமிச்சிட்டே இருந்திருப்பாங்க. திடீர்னு வந்து பாத்தீங்கன்னா என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு பேச வருவாங்க. அந்த டைம்ல நீங்க அவங்கள நம்புவீங்க. அதை நம்பக்கூடாது, ஏன்னா அவமானங்கள் காத்துட்டு இருக்கு. அப்போ வந்து பெருசா யோசிக்காதீங்க, ரொம்பலாம் யோசிக்க வேண்டாம். அதாவது இதெல்லாமே ஒரு அலர்ட் தான் நான் சொல்றது, ஃபார் எக்ஸாம்பிள். ஆனா இதுக்கு வந்து நீங்க இப்போ வந்து இது இன்னுமே வந்து ஒரு கிளாரிஃபை பண்ற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, செவ்வாய் 8ல் வரப்போறாரு, புதன் போய் 8ல். அப்போ புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் போய் 8ல் மறையும் போது எப்படி இருக்கும்? ஆல்ரெடி சனி இருக்காங்க, அங்க ஆல்ரெடி சூரியன் இருக்கு, அக்னாதிபதி இப்போ 8ல் உட்காந்துட்டாரு.
அப்ப லக்னாதிபதி இப்ப 8ல உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? பிரச்சனை நீங்க அழகா வந்து ப்ளீஸ் வெல்கம் அப்படின்னு சொல்ற மாதிரி அந்த பிரச்சனையை வான்னு கூப்பிட்டுட்டு உட்கார வச்சுட்டு இருப்பீங்க. அதான் நீங்க என்னடா இப்படி சொல்றீங்க, ரொம்ப மோசமா சொல்றீங்களே அப்படின்னா மோசம் கிடையாது. ஆக்சுவலி இதான் ஃபேக்ட். லக்னாதிபதி போய் 8ல உட்காந்துட்டு ஏதோ சுபர்கள் பார்வை இருக்கான்னு கேட்டா நத்திங். ஏன்னா பிகாஸ் போய் செவ்வாய் உட்காந்துட்டு இருக்காங்க, புதன் உட்காந்துட்டு இருக்காங்க, சூரியன் அழகா மாற போற வரைக்கும் கொஞ்சம் வெயிட்டிங். சூரியன் மானதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஃபினான்ஷியல் வந்து பாத்தீங்கன்னா தக்க வச்சுக்கிறதுக்கு உண்டான எல்லா விஷயத்தையும் அவர் பண்ணுவார். ஆனா அது வரைக்கும் உங்க யோசனை எப்படி திரும்ப இருக்கும்? ஒரு தனியா உட்காந்தீங்க அப்படின்னா என்ன சொல்றது, அந்த யோசனையை உங்களை போய் கெடுத்துரும். அதான் வந்து லக்னாதிபதி இப்போ 8ல இருக்காரு அப்படின்னு அர்த்தம். தேவையில்லாத ஓவர் திங்கிங் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு இந்த காலகட்டத்துல. அந்த ஓவர் திங்கிங்னால என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களோட புஷ் பண்ற விதமே உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடியவர்களை, அதுக்கப்புறம் வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸை போனை போட்டு எனக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குன்ட்டு நீங்க அவங்களுக்கு நிறைய பிரச்சனை கொடுத்துருவீங்க. அப்போ வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பிஸ்னஸ் எடுத்துட்டு ஏன் எடுத்தோம், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு ஏன் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோம், அதுலேருந்து வெளியே வர முடியாம நம்ம கொஞ்சம் தவிக்கிறோமே, நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு யாருமே இல்லையா அப்படின்னு எல்லாமே இருக்கும். உங்களோட சுயஜாதகத்தை பாருங்க, அதற்கான கிரகத்தை கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க, அதுல இருந்து தப்பிக்கலாம். அதாவது என்னன்னா கண்ட்ரோல் பண்ணலாம், விதியை மாற்ற முடியாது ஆனா கண்ட்ரோல் பண்ணலாம். ஏன்னா உங்களோட 2ஆம் வீட்டையும் இப்ப வந்து சனி பாக்குறாரு, இப்ப செவ்வாய் போனாருன்னு அவர் பார்ப்பாரு. அப்ப என்னன்னா தேவையில்லாத சண்டை, வார்த்தைகள் கவனம், உங்களோட வேலையை தக்க வச்சுக்கோங்க. ஹையர் அஃபீஷியல்ஸ் ஏன்னா சூரியன் இப்ப 8ல இருக்காங்களா, சூரியன் 8ல இருந்தா என்ன ஒண்ணுமே பண்ணிருக்க மாட்டீங்க, சின்னதா ஒரு வார்த்தை விடுவீங்க, அது அழகா பூகமா போய் வெடிக்க போகுது. அப்போ உங்களுக்கு தேவையில்லாம உங்களுடைய மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து பிரச்சனைகள் வர்றதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ அன்வான்டா யாரை பத்தி எங்கேயுமே வந்து டிஸ்கஸ் பண்ணாதீங்க இந்த காலகட்டத்துல. நீங்க ஒர்க்குக்கு போறீங்கன்னா உங்க ஒர்க் மட்டும் பாருங்க. யார்கிட்டயா பேசுறது, இவரை பத்தி பேசுறது, காசி பேசுறது, அவங்க பேசிட்டு போயிடுவாங்க, கடைசியில் நீங்க தான் பேசுனீங்கன்னு சொல்லிட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க. இந்த காலகட்டத்துல வேலை பறி போவதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி போகும் அப்படின்னா அவமானம் மூலியமாக, ஏதாவது ஒரு அவமானம். அப்போ இந்த மாதம் வந்து நீங்க எப்படி இருக்கணும், குரு மாறுற வரைக்கும் எப்படி இருக்கணும் அப்படின்னா, இந்த குரு கொஞ்சம் ஃபேவரா இருக்காங்க குரு இப்போ, ஓகேவா. பட் இருந்தாலும் 5க்குரியர் ஃபேவராக இருந்தாலும் 8க்குரியர் ஃபேவரா இல்லையே, அதான் பிரச்சனைங்க. ஸோ அதனால என்ன பிரச்சனைகள் வந்தாலும் கொஞ்சம் காம்ப்ரமைஸா நீங்க போங்க, யாருக்கே பிரச்சனை பண்ணாதீங்க, தேவையில்லாம வார்த்தைகள் இழுக்காதீங்க. உங்க சுயநலத்தை, ஏன்னா சிம்மம் அப்படின்னாலே வந்து கொஞ்சம் கெத்தான ஒரு மனிதர்கள், நீங்க உங்க கெத்தை எங்கேயும் இறக்கக்கூடாதுன்னு நினைப்பீங்க. பட் சில விஷயங்கள் நீங்க இறங்கி போனது உங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கும், உங்களுடைய மன நிம்மதி நல்லா இருக்கும். இல்லை நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா கண்டிப்பா இப்படிதான் அந்த ப்ராப்ளம் நான் இருப்பேன்னு வந்து உட்காரும். எங்க விழுந்தாலும் மீசையில மண்ணோட்டாத குறையா உங்களுடைய எண்ணங்களை நீங்க வைத்திருந்தீங்க அப்படின்னா ஓகே, நான் அந்த பிரச்சனை வரும்போது நீங்க சால்வ் பண்ண எனக்கு எல்லா மன தைரியமும் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்துல உங்களையே தூக்கி சாப்பிட்ரும். ஓகே, இப்ப நான் என்னதான் பண்றது, வேலையிலயும் பிரச்சனைங்கிறீங்க, வீட்லயும் பிரச்சனைங்க, என்னதான் பிரச்சனை வரும். ஆனா நீங்க அதுக்கு ஓவர் ரியாக்ட் பண்ணாம இருந்தீங்கனாலே தானே அந்த பிரச்சனை சரியாயிடும். ஏன்னா எல்லா கிரகங்களும் உங்களை அப்படியே உஷ்ணமா பார்க்கும்போது நமக்கு சூடு அப்படியே ஒரு கண்ட்ரோல் இல்லாம போகும், நமக்கு கோவம் வரும். பட் அது அந்த டைம்ல நீங்க கொஞ்சம் நமக்கு நேரம் சரியில்லை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதை படி நீங்க கொஞ்சம் கொண்டுட்டு போனீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களை காப்பாத்திரும். ஏன்னா இதுதான் உண்மை, இதுதான் ஃபேக்ட், அதான் நான் சொல்றேன். ஓகே, வேலை தக்க வச்சுக்கோங்க. பிஸ்னஸ் பீப்புளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா இதே தான், அன்வான்டா வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஏன்னா 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய சமுதாய மனிதர்கள் இப்போ 8ல பிரச்சனை பண்றதுக்குனே வருவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு குறை சொல்லி அது மூலியமா பிரச்சனை பண்றதுக்கு வருவாங்க. அப்போ அந்த QC குவாலிட்டி செக் நிறைய பண்ணிக்கோங்க. உங்களுடைய ப்ராடக்ட் நல்லா இருக்கா, அது 1க்கு 4 தடவை தரம் பார்த்து அதை வந்து நீங்க சேல் பண்ணுங்க. நான் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன், பட் இது எல்லாத்துக்கும் நீங்க அப்ளிகபிள் பண்ணிக்கோங்க. ஒரு சாரீ நீங்க சேல் பண்றீங்களா, சாரீ கரெக்டா பார்த்துக்கோங்க, அதில் ஏதாவது டேமேஜ் இல்லாமல் அதை கொடுங்க. இதுக்காக தான் நான் இந்த மாதிரி ஒரு QC பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போது அந்த பிரச்சனையை முன்கூட்டியே யோசித்து செயல்படும் போது அந்த பிரச்சனை அங்கே வராது. இதுதான் சனி பகவான் உங்களுடைய பார்வையில் மூலிமா சொல்கிறது கொடுக்கறது எல்லாமே. ஸோ குடும்ப விஷயத்தில் கவனம் தேவை. படிப்பு விஷயத்தில் குழந்தைகள் மாணவர்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் யோசிச்சு நிதானமாக என்ன ஒரு எடுக்கிறீங்க அப்படிங்கிறது கவனம் தேவை. 4 பேர்த்துக்கிட்ட கேளுங்க, ஐடியாஸ் கேளுங்க, இது கண்டிப்பாக நடக்கும். உங்களோட வேலைகள்லாம் அமைதியாக இருங்க. பேசாதான் பேசுகிறாங்க, காசி பேசுகிறாங்கன்னு அமைதியாக இருங்க. இந்த காதில் கூட வாங்காதீங்க, போங்க உங்கள் ஒர்க் பண்ணுங்க, நீங்கள் அழகாக வாங்க. தேவையில்லாத ஒரு பிரச்சனைகளை போய் மாட்டிக்காதீங்க. சிம்மம் கொஞ்சம் கவனம் தேவை.
எல்லா ராசி லக்னக்காரர்களுக்கும் வந்து நான் பலன் சொல்லியிருக்கேன். உங்களுடைய சுயஜாதகம் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஏன்னா பிகாஸ் வந்து எந்தெந்த கிரகங்கள் என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ்ட் ஆயிருக்கு, உங்களுடைய சுய கோள்கள் அந்த ஜாதகத்துல எந்த மாதிரியான பார்வை செலுத்துது, அவங்களோட வைப்ரேஷன் நம்மளுடைய டிரான்சிட்ல எப்படி இருக்கு அப்படிங்கறத கண்டிப்பா நீங்க பார்க்கணும். ஏன்னா பிகாஸ் வந்து இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும்போது நமக்கு நிறைய சூட்சமமான விடுதலைக்கு உண்டான சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த சொல்யூஷனை கரெக்டாக ஹேண்டில் பண்ணி நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்லேருந்து நம்ம தப்பிக்கலாம். நிறையா கிரகத்துக்கு நல்லா இருக்கு, வேலை இருக்கு, இன்கம் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனால் எல்லாருக்குமே வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மூலியமா மாட்டிக்கிட்டு இருப்பீங்க. அந்த மாட்டிக்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி செய்துக்கலாம். எல்லாத்துக்குமே 100% பிரச்சனைன்னு இருந்து அங்கே சொல்யூஷன் 100% இருக்கு. ஸோ இதெல்லாமே சொல்றதுக்கு தான் நான் இருக்கேன். ஸோ உங்களோட சுய ஜாதகத்தை பார்க்கறதுக்கு கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் நீங்கள் அவங்களோட அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க, உங்களோட ஜாதகத்தை பாருங்க. எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் கண்டிப்பாக அந்த சொல்யூஷன் என்ன மாதிரியான வாழ்வியல் பரிகாரங்கள், சிறு சிறு பரிகாரங்கள் மூலியமாக அதை சரி செய்துக்கலாம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 2026 தமிழ் புத்தாண்டு எத்தகைய ஒரு ஆண்டாக வரப்போகுதுங்கிறது நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் துல்லியமான பலன்கள் பார்க்க போகிறோம். பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ளே போகாமல், எந்த மூட நம்பிக்கையில் போகாமல், ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கும் பொழுது எத்தகைய ஒரு தாக்கத்தை கொடுக்க போகிறது, நம்மளுடைய கர்ம பலன் எப்படி வந்து செயல்பட போகிறது அப்படிங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் ஒரு அறிவியல் சார்ந்த இந்திய வேத ஜோதிட சாஸ்திர அடிப்படையாக நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்க, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனி 5ஆம் இடத்திலே நீடித்திருக்கிறார் ஆண்டு முழுவதும். அதே மாதிரி குரு பார்த்தீங்கன்னா புத்தாண்டு பிறந்து முதல் ஒரு 45 நாட்கள் அஷ்டமத்தில் இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் 9ஆம் இடத்துக்கு வந்து அற்புதமான ஒரு பலனை விருச்சிக ராசிக்காரர்கள் கொடுக்க போகிறார். ஏன்னா கடகத்தில் குரு உச்சம் பெற்று ராசியை 5ஆம் பார்வையாக பார்ப்பது மிகவும் நல்லது. 3ஆம் இடங்கிற முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறார். 5ஆம் வீட்டான தன்னுடைய வீட்டையும் பார்த்து சனியை திருட்பலம் கொடுத்து சனியின் கோரப்பார்வையை கொஞ்சம் குறைக்கிறார். ஸோ கண்டிப்பாக இந்த உச்சகுரு எப்போ வந்து கடகத்துக்கு வருகிறாரோ அப்போ வந்து கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை கொஞ்சம் மனக்குறைகளாகவும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது, கிணத்துல போட்ட கல்லு மாதிரி அப்படியே கிடக்குதுங்கிற சொல்லக்கூடிய தொழிலதிபர்களாக இருந்தாலும் சரி, வியாபாரிகளாக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடிய பெரிய பெரிய இன்வெஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி கல்யாணம் காட்சின்னு எதையுமே பார்க்க முடியாமல் அப்படியே போய்கொண்டிருக்கக்கூடிய இளம் வயதினராக இருந்தாலும் சரி, காதல் விஷயத்தில் எந்த ஒரு விஷயமும் பார்க்க முடியாதவங்களாக இருந்தாலும் சரி, உடம்பு உபாதைகள் இருந்து நம்ம மீண்டு வர முடியல, ஒன்றுமே நம்மளை உடம்பு படுத்துது, கரெக்டான ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு சரியாக செட் ஆக மாட்டேங்குதுங்கிற மாதிரி இருக்கக்கூடிய மூத்த குடிமகர்கள், சீனியர் சிட்டிசன் என்று சொல்லப்படுகிற விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, இப்போ ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஓரளவுக்கு உத்வேகம் பெறக்கூடிய வாழ்க்கையில் நம்ம என்ன நினச்சோமோ அது கொஞ்சம் நடக்குதுரா சாமி அப்படிங்கிற மாதிரி சில பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வரோம். சிலதெல்லாம் கைக்கு வருது, கொஞ்சம் இனிமேல் கொஞ்சம் வாழ்க்கை கொஞ்சம் வேகமாக தான் போகுமா இருக்குங்கிற மாதிரி சில விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அந்த உச்சகுருவின் பார்வை. இப்போ வாழ்க்கையே பார்த்திங்கன்னா எல்லாம் ஒரு சைக்கிள். ஸோ இந்த ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்பு கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உத்வேகப்படுற மாதிரியும் கொஞ்சம் மனசு சந்தோஷப்படுற மாதிரியும் கடக்கக்கூடிய அமைப்புகள் கட்டாயம் உண்டு. அதே சமயத்தில் முயற்சிகள் அதிகமாகவும் குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் சில நட்பை இதுவரை ஒரு மாதிரியான விஷயங்களாகவும் மனசுக்கு சந்தோஷமான விஷயங்கள் இல்லாமல் இருக்கும் பொழுது இப்போ ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் வருகிறது, பரவாயில்ல. இப்போ அது மூலமாக குழந்தைங்களால் சில அனுகூலங்கள் நடக்கிறது, நல்ல பேர் வருது. பேரண்ட்ஸுக்கு வந்து கொஞ்சம் விருச்சிக ராசிக்காரராக தந்தையாராக இருந்தாலும் சரி, தாயாராக இருந்தாலும் குழந்தைகளால் சில நல்ல விஷயங்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையிற மாதிரியும் கண்டிப்பாக வருகிறது. இது பாருங்க ஒரு பொதுவான ஒரு பலன் தான். குரு சனி ராகு கேது வைத்து இந்த ராகு பாருங்க டிசம்பர் 6ஆம் தேதி வரைக்கும் 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக அம்மா தாயாரோட உடல்நிலை சுகம் அது மாதிரி பல விஷயத்துல பல தொந்தரவு பண்ணி கொண்டிருந்த இந்த ராகு கேது கரெக்டாக டிசம்பர் 6, 2024 தமிழ் புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதத்தில் பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல கேதுவும் 3ஆம் இடத்துல ராகும் வருவது அருமை. ஸோ இதுவரை தொழிலில் இருக்கக்கூடிய முடக்கம், பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், இடமா இருக்கட்டும், இடத்துல வரக்கூடிய வில்லங்கம், தாயாரின் உடல்நல கோளாறு,
அதே மாதிரி வேலையில் வந்து ஒரு நிம்மதியான ஒரு அமைப்பு இல்லை, போட்டு ஒரே பாலிட்டிக்ஸாக இருக்குது, பிரச்சனைகளாக இருக்குது, நம்ம என்ன வேலை செஞ்சாலும் நமக்கு பெரிய பெனிஃபிட் இல்லை, யாரும் நம்மளை மதிக்க மாட்டேங்கிறாங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் மாறி ஒரு சாதகமான ஒரு அமைப்பு, கொஞ்சம் நமக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், ஒரு நிம்மதி பெருமூச்சு வாங்குற மாதிரி ஒரு நல்ல ப்ரொஃபைலில் நான் மாறிட்டேன்டா சாமிங்கிற மாதிரி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி டிசம்பர் 6, 2026 அன்னைக்கு ஆகக்கூடிய அந்த பயிற்சி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இதுவரை அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃபை பிரட்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய அந்த அமைப்புகள் வந்து மாறுகிறது. ஸோ ஒரு பக்கம் குரு நல்லா பாசிட்டிவாக வராரு, ஒரு பக்கம் ராகு கேது நல்ல ஒரு அமைப்பு வரும்பொழுது இதுவரை கடந்த 2-3 வருஷமாக பாதிக்கப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்கள் ஓரளவுக்கு பெருமூச்சு பெறக்கூடிய அமைப்பு, அடையக்கூடிய அமைப்பு வந்து ஜூன் 2026 புத்தாண்டு பிறந்து ஒரு 1.5 மாதத்துலேருந்து அப்படி இந்த ட்ரெண்டை பார்க்கக்கூடிய அமைப்பு கோச்சாரத்தில் சப்போர்ட் கொடுக்குறதுங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் புத்தாண்டு பிறந்து ஒரு 7-8 மாதத்துக்கு அப்புறம் டிசம்பர் மாதம் ஆகிறதும் ஒரு அற்புதமான பயிற்சி, ராகுகேது பயிற்சிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நீங்கள் எந்த மாதிரி தசாபுக்திகளில் போயிட்டுருக்கு, என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, அந்த லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், நீங்கள் வந்து அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, இப்போது என்ன லக்னத்தில் பிறந்தீங்க, லக்னாதிபதி எப்படி இருக்கிறார், இப்போ போய்கொண்டு இருக்கக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, லக்னத்துக்கு சுபகிரகமாக நல்ல ஒரு யோகமான ஒரு தசையாக போயிட்டுருக்கா அல்லது ஒரு மாதிரி சுமாரான தசை போயிட்டுருக்காங்கிறத பொறுத்து இப்போ நான் சொன்ன ஒரு யோகமான பலன்கள், யோகமான தசைகள் போகும்பொழுது இன்னும் யோகமாக இன்னுமே ஒரு படி நல்லா இருக்கக்கூடிய அமைப்பாகவும், இல்லை ஒரு சுமாரான தசை தான் போயிட்டுருக்குங்க சாமி அப்படிங்கிறப்ப நம்மளுடைய தசைகள் வந்து நம்மளுடைய பிராப்தங்கள், நம்மளுடைய பலன்கள் நான் சொன்னது இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அது மூலமாக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் வைத்து நம்ம வரக்கூடிய ஜாதகத்து மூலமாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா அடுத்த வரக்கூடிய காலங்கள் எப்படி, ஷார்ட் டேர்ம் எப்படி மாதிரி ஒரு ட்ரெண்டு காட்டுது, லாங் டேர்ம் ட்ரெண்டு எப்படி காட்டுது, எது மாதிரி திசையில் நம்ம வாழ்க்கை போகுது, திருமண விஷயங்கள் எப்போ நடக்குது, குழந்தை விஷயங்கள் எப்போ நமக்கு பெறக்கூடிய அமைப்புகள் வருது, எது மாதிரி தசைகள் எப்போ வருது, எப்போ வேலை மாறலாம், எது மாதிரி வேலை, நம்ம வந்து எந்த செக்டாரில் போகலாம், அல்லது நம்ம வேலையோட தொழில் நல்லா இருக்குமா, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா, கார்பரேட் லைஃபா, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லா இருக்குங்கிற மாதிரி அமைப்பை தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஆர்வம் செலுத்தி அதில் போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக எளிதில் நம்ம வந்து நம்மளுடைய பிராப்தத்துக்கு நிகரான அமைப்பில் நீங்கள் போகிறனால எதிர் நீச்சல் போடாமல் போகும்போது நீங்கள் அது பண்ணுறப்பவே உங்களுக்கே தெரியும், என்னடா இதில் போனோம்னா கொஞ்சம் சீக்கிரமாக நடக்குது எல்லாமே, அதில் போனால் நமக்கு எல்லாமே அப்டிக்கல்ஸாகவே வருது அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு பண்ணி பார்த்தாவே தெரியும். ஏன்னா ஜோதிடம், உண்மையான ஜோதிடம் என்னென்னா அவங்க ஜாதகத்தில் என்ன மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கோ அதை நோக்கி போகக்கூடிய அமைப்பை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது தான். ஸோ அது வரும்பொழுது அதுக்காக உடனேவும் நடந்துடாது, எது மாதிரி நேரத்தில் எந்த யோகங்கள் நடக்கிற நேரத்தில் எது கிடைக்கும் அப்படிங்கிறதை தெரிந்து தேவையற்ற சமய விரயங்கள், தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாமே நீங்கள் தவிர்த்து எந்தெந்த விஷயத்தில் எந்தெந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமைப்புகள் தெளிவாக சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி செயல்கள், திட்டங்கள், செயல்பாடுகளை நம்ம செய்யும் பொழுது தேவையற்ற பார்த்திங்கன்னா நமக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன், என்னடா நம்ம இவ்வளோ நாள் என்ன பண்ணாலும் வரல, நம்ம திடீர்னு ஒரு தப்பான ஒரு ரேஷ் டெசிஷன் எடுத்துடுறது, அதெல்லாம் எடுக்காமல் நம்மளுடைய ஸ்டேஜஸ் இன் லைஃப் இப்போ என்ன மாதிரி ஸ்டேஜில் போயிட்டுருக்கோம், அடுத்த வரக்கூடிய ஷார்ட் டேர்ம் நமக்கு என்ன ட்ரெண்டு காட்டுது, இஸ் குட் இஸ் எட் டு கம் அல்லது ஒர்ஸ்ட்டு ஓவர் ஆயிடுச்சா, உண்மையில் வர காலம் வந்து வேகமாக போகக்கூடிய காலமா, இடம் மாறக்கூடிய காலமா, நம்மளுடைய வேலையை மாற்றக்கூடிய காலமா, எது மாதிரி விஷயத்தில் போனால் நமக்கு ஜம்முன்னு இருக்குது, எது மாதிரி விஷயத்தில் போனால் நமக்கு வந்து நல்ல பிராப்தங்கள் இருக்குது, எதை நம்ம தவிர்க்க வேண்டும் அப்படிங்கிறதையும் உணர்ந்து நீங்கள் அந்த துறையில் அந்த நேரத்தில் அந்த தகுந்த ஒரு வேகத்தில் அதுக்கு தகுந்த மாதிரி விஷயத்தில் நம்ம போகும் பொழுது வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போடாமல் எளிதில் வெற்றி பெற முடியும். ஏன்னா நமக்கு என்ன ஒரு மாதிரி பிராப்தங்கள் வருதுங்கிறத எதையுமே வந்து கன்ஃபியூஷனாக பார்க்காம, எதையுமே அஸ்யூம் பண்ணாமல் நம்மளுடைய பிராப்தத்தை தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம அது மாதிரி ஒரு டைரக்ஷனில் போகும்பொழுது எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
அக்ஷரா அண்ணாமலை நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். தமிழ் புத்தாண்டு ராசி பலன்கள் ஏமா இப்போ ஆங்கில புத்தாண்டு ராசி பலன் இப்போ தானம்மா பார்த்தோம், தமிழ் புத்தாண்டுன்னு சொல்கிறீங்க, எதம்மா நாங்கள் கடைப்பிடிக்கிறது அப்படின்னா ரொம்ப தொன்று தொட்டு நம்ம கடைப்பிடித்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த ராசி பலன் நம்ம கடைப்பிடிக்கிறோம் அப்படின்னா சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர சங்கராந்தி காலகட்டம் அப்போ பார்த்தீங்கன்னா மகர சங்கராந்தி புருஷன் அப்படின்னு ஒருத்தர் எழுந்தருள்வார். அவர் என்ன மாதிரி ஆபரணங்களை போட்டுட்டு வராரு, என்ன வாகனத்தில் வராரு, என்ன ஆயுதம் ஏந்தி வராரு, இதை பொறுத்து அந்த வருடம் முழுசும் பலன் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த தமிழ் புத்தாண்டு இன்றைய தினம் தான் பஞ்சாங்கம் மோதுறது. அதே மாதிரி இன்றைய தினம் கிராமத்தில் நிறைய பேர் இன்றளவும் செய்யக்கூடியது இருக்குது. அந்த ஊரில் சின்ன சின்ன கோயில்கள் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த புரோகிதர்கள் கிட்ட போய் கேட்பாங்க, அப்பா இந்த வருஷம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் உங்களுக்கு வருடம் தமிழ் புத்தாண்டு எப்படிங்க இருக்குது அப்படின்ற மாதிரி, என் பேத்தி மேஷ ராசி, என் பேரை பார்த்திங்கன்னா ரிஷபராசி, அவங்களுக்குலாம் இந்த வருஷம் முழுசும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குற வழக்கம் இருக்க தான் செய்யுது. ஆக இடையில இந்த ஜார்ஜியன் கேலண்டர் ஃபாலோ பண்ணுறது, 2025 எப்படி இருக்குது, 26 எப்படி இருக்குது, மிட் நைட்டில் நியூ இயர் செலிப்ரேட் பண்ணுறது, இதெல்லாம் இடையில வந்த பழக்கம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி இந்த தமிழ் புத்தாண்டு சித்திரை கனி காணுதல், தமிழ் புத்தாண்டு பலன்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா அடுத்த வருஷம் வரைக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி நடக்க போகுது அப்படின்றது ரொம்ப தெளிவாக இதில் பார்த்திங்கன்னா பிளானட்டரி பொசிஷனை வச்சு நாங்கள் சொல்லியிருக்கோம். சரிங்களா? சரி, இன் ஜென்ரல் பாருங்கள், இந்த பராப வருடம் பொதுவாக தமிழ் மாதங்கள், தமிழ் வருடங்கள் பார்த்திங்கன்னா தமிழ் மாதங்கள் 12, தமிழ் வருடங்கள் பார்த்திங்கன்னா 60 வருடங்களில் 40வது வருடம் தான் பார்த்திங்கன்னா இந்த பராபவ வருடம் அப்படிம்பாங்க. பராபவம் அப்படின்றது சமஸ்கிருதத்தில் என்னங்க அர்த்தம் அப்படின்னா தோல்வி, அழிவு, அவமானம் அப்படின்றது அர்த்தம். அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கெட்டது தான் நடக்குமா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. இடைக்காட்டு சித்தர் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார். பராபவத்தில் நல்ல பார்த்திங்கன்னா மழை நல்லா செழிச்சு இருக்கும். அதே மாதிரி விவசாயம் நல்லா வளரும். உயிரினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதியினங்கள் அவங்கவுங்க செய்யக்கூடிய தொழிலுக்கும் தகுதிக்கும் அவங்கவுங்க தராதரத்துக்கும் ஏற்ற மாதிரி, அவங்கவுங்க தராதரத்துக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு வருமானம் அப்படின்னு உண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அரசியலில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, நெகட்டிவ் என்னம்மா, இப்போ நீங்கள் அழிவு, அவமானம், தோல்வின்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி கெடுபலன்களும் இருக்கா? சாலிடாக இருக்குது. சித்தர்கள் நம்ம இடைக்காட்டு சித்தர் சொன்ன மாதிரி நம்ம ரொம்ப நல்லது நடக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு மனுஷங்களும் நேர் வழியில் ஓரளவுக்காவது ஹானஸ்டி அப்படின்றத ஃபாலோ பண்ணும். இப்போ இருக்கிறதுலேயே ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது அந்த ஹானஸ்டி தானே. சரி, அப்போ நம்மளுக்கு நெகட்டிவ் என்ன அப்படின்னா அவமானம். முதல் விஷயம் பாருங்க, நாட்டுக்கு ஒரு பெரிய அழிவு அப்படின்றது இருக்குது. யுத்தம், அந்த யுத்தத்தினால சில பல உயிரினங்கள் அழியக்கூடும் அப்படின்ற விஷயம் இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மழை நிறைய பொழியும். போன வருஷம் எப்படி மழை நிறைய பொழிஞ்சிச்சு, அந்த மாதிரி மழை நிறைய பொழியும் அப்படின்ற ஒரு வழியும் வாய்ப்பும் உண்டு. பசுப்பால் நாசம் அப்படிங்கிறாங்க. ஆக பார்த்திங்கன்னா பசுமாடுகளுக்கு, ஜீவனங்களுக்கு பார்த்திங்கன்னா உயிர் சார்ந்த உபாதைகள், ஹெல்த் இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. குப்பைகள்லேருந்து ஒரு விதமான இன்ஃபெக்ஷியஸ் டிஸார்டர்ஸ் வரும் அப்படின்றது சொல்கிறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நான் தான் அம்பிகை, நான் தான் ஈசன்னு பல சாமியார்கள் சொல்லிட்டு தெரியுறாங்க பார்த்தீங்களா. நான் அம்பிகையினோட தூதன் சொன்னால் கூட பரவாயில்ல, ஈசனோட தூதர்ன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, நான் தான் அம்பிகை அப்படின்னே சொல்லிட்டு தெரிவாங்க. அவங்களுக்கு பிரித்த ஆபத்து அப்படின்றது உண்டு, தலைவர்களுக்கு ஆபத்து அப்படின்றது உண்டு. இருந்தாலும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா உலக நாடுகளில் நம் இந்தியா தலை நிமிர்ந்து நிற்கும். பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் அப்படின்றது உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மருத்துவத்துறையில் நம்ம நாடு சாதிக்கும். அதுலேயும் இந்த மாடர்ன் சிஸ்டமை விட இந்த ஆயுஷ் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, இயற்கை மருத்துவம் இதெல்லாம் தலை தூக்கும் அப்படின்ற விஷயம் இருக்குது. மலை சார்ந்த பிரதேசங்களில் நிலநடுக்கு வரும். ஆக நல்லதும் உண்டு, கெட்டதும் உண்டு. அப்போ அந்த கெட்டது நிறைய வராமல் தடுக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காஞ்சி மகாபெரியவா ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு பரிகாரம் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னா, எப்பெல்லாம் நாட்டுக்கு கெடுதல் வரும் அப்படின்ற ஒரு விஷயம் வருதோ, விதி வருதோ, பிளானட்டரி பொசிஷன்ஸ் அப்படி இருக்கோ, அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள், விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணும். இப்போதைய காலகட்டத்தில் விஷ்ணு சாஸ்திரநாமம் பாராயணம் பண்ணுறதுக்கு எல்லாருக்கும் வழியும் வாய்ப்பும் உண்டா? சமஸ்கிருதத்தில் இருக்கும், நிறைய பேருக்கு தெரியாது. அதுக்கும் மேலே லிரிக்ஸ் இங்கிலீஷில் இருக்குது அப்படின்னாலும் நேரம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், விஷ்ணு சாஸ்திரநாமம் தினம்தோறும் வீடுகளில் மாலை நேரத்தில் ஒலிக்க விடலாம். இது நாட்டினுடைய பல அழிவுகளிலிருந்து நாட்டையும் காப்பாற்றும், நம்மளையும் காப்பாற்றும். ஆக பொதுவான பலன்கள் நான் சொல்லிட்டேன். இப்போ உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி பலன்கள் வரப்போகுது சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க.
விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னா, விருச்சிகம் கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. நிறைய விருச்சிகம் எப்பயுமே கவலையோடவே இருப்பீங்க, எப்பயுமே கஷ்டத்தோடவே இருப்பீங்க. அதுக்கும் மேலே நிறைய விருச்சிகம் வந்து பார்த்திங்கன்னா, ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க. ஒரு பிள்ளை என்னை ஃபோன் வேறு பண்ணி கேட்டுச்சு, மேடம் ஜோதிடர்கள்லாம் சொல்கிறாங்க விருச்சிகம் வந்து காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் சபிக்கப்பட்ட ஒரு ராசி, கஷ்டத்துக்குனே ஒரு ராசினா விருச்சிகம். ஏமாற்றத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, துரோகத்தை சந்திக்காத விருச்சிகமே கிடையாது, நோய்வாய்ப்படாத விருச்சிகமே கிடையாது. எப்படிலாம் சொல்கிறாங்களே மேடம், சமீப காலமாக விருச்சிகத்தை பற்றி ஒரு நெகட்டிவாகவே சொல்கிறாங்களே, ஏன் மேம் நீங்கள்லாம் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டுச்சு. அப்போ நான் ஒரே வார்த்தை சொன்னேன், அம்மா விருச்சிகத்தை பற்றி எப்பயுமே நான் நெகட்டிவாக சொல்லவே மாட்டேன். ஏன் மேம் நெகட்டிவாக சொல்ல மாட்டேங்க, என் குழந்தையே விருச்சிகம்மா, விருச்சிகத்தை பற்றி ரொம்ப உயர்வாக சொல்லக்கூடிய ஒரு பர்சனாலிட்டி நான் அப்படின்னு. எப்படி மேம் அப்படின்னு கேட்டுச்சு. ரொம்ப சிம்பிளுங்க, விருச்சிகத்தை பற்றி எப்பயுமே நான் உயர்வாக சொல்லுவேன். என் குழந்தை விருச்சிகம் அப்படின்றதுனால இல்லை, மற்ற ஜோதிடர்கள் சொல்கிற மாதிரி காலபுருஷனுக்கு 8ஆம் பாவம் சபிக்கப்பட்ட ராசி இதெல்லாம் உண்மையாக இருந்தாலும் விருச்சிகத்துக்கு இது எல்லாமே நல்லது. காரணம் என்ன அப்படின்னா, பல ஏமாற்றங்களை அவங்க சந்திக்கிறாங்க. அப்படின் போது ஒரு ஏமாற்றம் அவங்க நடுமண்டையில் நெச்ச மாதிரி இருக்கும். அடட்டா இவ்வளோ என்னை ஏமாற்றிட்டாலே இவ முன்னாடி நான் எப்படின்னா வாழ்ந்து காமிக்கணும், என் பெரியாள் அவனையா அப்படின்னு மனசில் ஒரு முறை முடிவு பண்ணிட்டாங்க. அப்படின்னா இந்த விஜய் சார் ஒரு படத்தில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு முறை நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னா என் பேச்சை நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரி தான் விருச்சிகம். ஒரு முறை முடிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா முன் வச்ச காலை பின் வைக்கவே மாட்டாங்க. அப்போ ஏமாற்றமும் துரோகமும் விருச்சிகத்துக்கு நல்லதாக, ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்லணும். விருச்சிகத்தை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆல்வேஸ் ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்னு தான் சொல்லுவேன். இந்த ஃபீனிக்ஸ் பறவைகள் அப்படின்றது சித்தரிக்கப்பட்ட கதை தான், உண்மை கதை கிடையாது. இருந்தாலும் கேட்கும்போது ரொம்ப உத்வேகம் நமக்கே இருக்கும். பொதுவாக அதாவது ஃபீனிக்ஸ் பறவைகளை பற்றி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, சூரியன் மேலே அலாதி காதலா, அலாதி அன்பா, சூரியன் கிட்ட போகுமா, அவனோட வெப்பம் தாங்க முடியாமல் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுமா, சாம்பல்லேருந்து உயிர் தெழும் அப்படிம்பாங்க. அந்த மாதிரி தான் விருச்சிகம். என்ன உங்களை யார் வந்து புதைக்கணும்னு நினச்சாலும் நீங்கள் முளைச்சி வருவீங்க, ஆலமரமாக தழைச்சும் நிற்பீங்க. ஸோ பெருசாக அதெல்லாம் கவலைப்படாதீங்க. சின்ன சின்ன விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்குதா, ரொம்பவே சந்தோஷம், அது உங்களை முன்னேற்றுது அப்படின்னு நினச்சி ஹாப்பியாக இருங்க, டோன்ட் வரி. அதே மாதிரி உங்களுக்கு மொதல் விஷயம் என்ன அப்படின்னா, சனி பகவான், நாங்கள் நல்லா இல்லைன்ற வார்த்தை தயவு செஞ்சு சொல்லாதீங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க. சனி பகவான் உங்களுக்கு பஞ்சம சனியாக இருக்கார். பஞ்சம சனி உங்கள் வாழ்க்கையில் எதுலாம் உங்களுக்கு பஞ்சம்மா, நான் இளம் வயசுமா படித்து முடிச்சுட்டு எனக்கு நல்ல வேலை கிடைக்கலமா, அதுதாம்மா எனக்கு பஞ்சம், நல்ல வேலை கிடைக்கும், அந்த பஞ்சத்தை சனி போக்கிடுவார். புரியுதுங்களா? அதே மாதிரி பாருங்கள், எனக்கு மத்தியம வயசுமா, இது வரைக்கும் நான் ஒரு வீடே கட்டலாமா, இதுதாம்மா எனக்கு பஞ்சம், நல்ல அழகான வீடு அப்படின்றது கட்டுவீங்க. அம்மா எனக்கு வயசு 30 தாண்டிடுச்சுமா, இது வரைக்கும் திருமணமே ஆகலாமா, அதுதாம்மா எனக்கு பஞ்சம், நல்ல ஒரு வரன் கூடி வரும், நல்ல விமர்சையாக நல்ல அழகாக திருமணம் அப்படின்றது ஒன்று நடக்கும். கவலைப்படாதீங்க. ஆக விருச்சிக ராசி அன்பர்கள், உங்களோட பஞ்சங்களை எல்லாத்தையும் போக்கக்கூடிய பொசிஷன் எது, உங்களோட பஞ்சம் அத்தனை பஞ்சங்களையும் போக்கக்கூடிய பொசிஷனில் சனியே இருக்கார். டோன்ட் வரி. ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸுங்களா. அதுக்கு மேலே ராகு பகவான் 4ஆம் பாவம் சுகஸ்தானத்தில் ராகு. நிறைய விருச்சிக ராசி அன்பர்கள் இன்டர்நேஷ்னல் கரன்சிஸை கையாளக்கூடிய பிராப்தம், ஃபாரின் போகிறதுக்கான பிராப்தம், அங்கே போய் வர்த்தகம் செய்யறதுக்கான பிராப்தம், அங்கே போய் படிக்கிறதுக்கான பிராப்தம், யூஜியே அங்கே போய் படிக்கிறதுக்கு, அங்கே போய் இவ்வளோ நாள் வீசா கிடைக்கவே இல்லைம்மா, இப்போ வீசா கிடச்சிச்சுமா, அங்கே போய் வேலை செய்யறதுக்கு, இப்படி நிறைய பிராப்தம் இருக்குது. அம்மானோட ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே குருனோட பார்வை ராகு மேலே இல்லை, குரு சண்டால யோகம் அப்படின்றதில்ல. அப்போ 6ஆம் மாதத்துலேருந்து 12ஆம் மாதம் வரைக்கும் உங்களோட ஆரோக்கியம், அம்மானோட ஆரோக்கியம், அம்மாக்கும் உங்களுக்குமான உறவுமுறை, இதில் கவனம் அப்படின்றத வச்சுக்கோங்க. வெளிநாடு போயிட்டு ஐயோ என்னால் அங்கே செய்ய முடியலமா அப்படின்னு திருப்பி வரதுக்கான வழியும் வாய்ப்பும் கூட உண்டு. ஆக வெளிநாட்டில் வர்த்தகம் செய்கிறீங்க, வெளிநாடு படிக்க போகிறீங்க, வெளிநாடு தொழில் சார்ந்து போகிறீங்க அப்படின்னா அங்கே போய் நம்மளால் இருக்க முடியுமா, அடாப்ட் பண்ண முடியுமா, அனலைஸ் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப சிம்பிள். அம்மானோட ஹெல்த்தில் ரொம்ப கவனம் அப்படின்றது வச்சுக்கோங்க. 10ஆம் பாவம் தொழில் ஸ்தானத்தில் கேட்டு, இங்கேருந்து வெளிநாடு போய் நம்ம தொழில் செய்யறதுக்காக வேலை செய்யறதுக்கான நிறைய பிராப்தம் உண்டு. ரசாயனம் மருத்துவம் சார்ந்த தொழில் வெளிநாடு போய் செய்யறதுக்கான பிராப்தமும் உண்டு. இங்கேயே இந்தியாவிலே இன்டர்நேஷ்னல் கொலாபரேட்டட் கன்சர்னில் வேலை செய்யறதுக்கான பிராப்தம் உண்டு. எல்லாம் நல்லா தான் இருக்கும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல போய் பார்த்தாங்க எல்லாம் ரோபோ மாதிரி இருக்காங்க, யார் கூடயும் பேசிக்கவே மாட்டேன்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு லோன்லினஸ் அப்படின்றது உங்களுக்கு இருக்கும். இது நல்லதா, ரொம்ப நல்லது. நம்ம போயிருக்கிறது வேலை செய்யறதுக்கு, மாட்டம் மேய்ச்சம்மா கோலை போட்டோமான்னு போட்டுட்டு வரணும், இவங்க என் கூட பழகலையே அவங்க என் கூட பழகலேன்னு அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். உறவாடணும் அப்படின்னா வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கூட இங்கே வந்து வீடியோ கால் பண்ணி உங்கள் ஃபேமிலியோட உறவாடுங்க, நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பாக்கிய குருவாக இருக்கார். நிறைய பிள்ளைங்க இப்போ யூஜி முடிச்சுட்டு எனக்கு எம்பிபிஎஸ் முடிச்சிட்டோமா, எனக்கு பிஜி சீட்டே கிடைக்க மாட்டேங்குது, 3 வருஷமாக எம்டிக்கு நான் நீட் எழுதுகிறேன், இந்த காலகட்டம் நிறைய பிள்ளைங்களுக்கு பிஜி சீட் கிடச்சிடும். சூப்பரான விஷயம் இல்லைங்களா? அதே மாதிரி அப்பா வெளிநாடு போகிறதுக்கான பிராப்தம் உண்டு, அப்பானுடைய சப்போர்ட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக கிடைக்கிறதுக்கான பிராப்தம் உண்டு. உங்களுக்கும் அப்பாவுக்கும் ஒரு இடைவெளி இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மனஸ்தாபம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனஸ்தாபம் மாறுறதுக்கான பிராப்தம், இப்படி நிறைய நல்ல விஷயம் உங்களுக்கு நடக்க போதுமா. ஆக நான் சொன்ன சின்ன சின்ன விஷயத்தில் மட்டும் காஷியஸாக இருக்கீங்க
அப்படின்னா இந்த வருடம் இனிமையான வருடம் அமையும். வாழ்த்துக்கள். இப்போ நான் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கான பொதுவான பலன்கள். இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கவங்க, அம்மா எங்கள் குடும்பத்தில் பல தீராத பிரச்சனைகள் இருக்குது, குழந்தைங்களால் பல பிரச்சனை இருக்குது, சொத்து கோர்ட்டு கேஸுன்னு இப்படியே போயிட்டுருக்கு, சம்பாதிக்கிறது சுபவரையுமே ஆக மாட்டேங்குது, வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிகிட்டே இருக்கோம், வீடு கட்டுறதுக்கான வழியும் இல்லை, வாய்ப்பும் இல்லை, பிள்ளைங்களுக்கு 40 வயசு கிட்ட ஆயிடுச்சு, எப்போ திருமணம் நடக்கும், இந்த மாதிரி பல கேள்விகள், வெளிநாடு போகலான்னு நினைக்கிறோம், நல்ல வேலை கிடைக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள், நம்ம மனுஷங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு விதமான பிரச்சனைகள் தான் இருக்கும். சில பிரச்சனைகள் நம்மளோட புத்திசாலித்தனத்தினால தீர்த்து வைக்கவே முடியாது, கடவுளனோட அனுகிரகத்தினால தான் தீர்த்து வைக்க முடியும். அந்த மாதிரி தீராத பிரச்சனைகள் இருக்குமா, எப்போம்மா தீரும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது அப்படின்னாலும் அதுக்கு பதில் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்தா தெரிஞ்சிடும். அப்போ உங்கள் சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் பேசிகிட்டு இருக்கும்போதே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.